ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நலமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வேத வாசிக்கிறவங்களா இருக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மீட்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீர் உமது வலது கரத்தை நீட்டி நீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர். இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து அவர் மீட்டு வந்தார். பலமான காரியம். எகிப்தே கலங்கினது. வல்லரசு நாடு கலங்குதுங்க. மக்கள் இங்கேயும் எங்கேயும் அல்லோலப்படுறாங்க. பார்வோன் கலங்கி கலங்கி நிற்கிறான், அழுது அழுது நிற்கிறான். என் மக்களை ஆராதிக்க விடு என்று தேவனுடைய செயல் அப்படி இருந்தது. இந்த செயல் நடப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சு, கண்ணீர், வேதனை உண்டாயிருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய செயல்கள் எல்லாம் பலமானவைகள், மகத்துவமானவை. அந்த தேசத்தையே கலங்கடிச்சு கடைசியில அந்த மக்கள் சொன்னாங்க, இவங்களை அனுப்பிடுங்க, வேண்டாம் இந்த மக்கள், இவர்களால பிரச்சனையா வருது. அன்புதே, ஒரு பலத்த ஒரு விடுதலை. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர். அந்த கிருபைக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? நீதி இருக்குது. அந்த கிருபைக்குள்ள தேவனுடைய வல்லமை விளங்கும்படியான செயல் இருந்தது. அந்த கிருபைக்குள்ள சத்ருவை அழிக்கிற வல்லமை இருந்தது. தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற வல்லமை அந்த கிருபைக்குள்ள இருந்துச்சு. எல்லாம் அந்த கிருபைக்குள்ள பேக். தேவனுடைய நீதி, தேவனுடைய வல்லமை, சத்ரு அழிக்கும் வல்லமை, இல்ல ராஜ்யத்தை அசைக்கிற வல்லமை, எல்லாம் அதுக்குள்ளதான், அந்த கிருபைக்குள்ளதான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து நேராக அவர்களை உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்து. எங்க பரிசுத்த வாசஸ்தலம் இருந்துச்சு? எங்கேயும் கட்டி வச்சுதான் இல்லை. அப்படின்னா நம்முடைய ஜனங்களை மீட்டு தேவன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக, தட் மீன்ஸ் இப்போதைய காலங்களில் ஆலயத்திற்கு நேராக திருப்புகிறார். பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்டு, சாபத்தில் இருக்கிற மக்களை மீட்டு, துன்மார்க்கத்தில் இருக்கிற மக்களை மீட்டு, கொலை பாவங்களை சிக்கி இருக்கிற மக்களை மீட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அதற்கு நேராக வழி நடத்துறாராம். ஆலயத்துக்கு எது கொண்டு வரார்? தேவனுடைய மகத்துவங்களை அறியும்படி, சத்தியத்தை அறியும்படி, நீதியை அறியும்படி ஆலயத்துல கொண்டு வந்து வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இப்படி எத்தனையோ மக்களை ஆலயத்துக்குள்ள கர்த்தர் மீட்டு வந்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தானே மீட்டு கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளையே, கிருபை என்கிற ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டார். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம், கிருபை, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் யார் தான்? அவர் தான். விசுவாசத்தை துவக்கி கிருபையை கொடுத்து ஒரு குடும்பம் மீண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அதிலிருந்து அவர் மீட்கிறார். அதுல வல்லமை, அந்த நீதி, அந்த ரட்சிப்பின் செயல் எல்லாமே எங்கன்னா அந்த ஒரு சின்ன கிருபைக்குள்ள அடங்கி. வேர்ட்ஸ் சின்னதுதான், எல்லாம் அதுக்குள்ள வச்சுதான் மீட்டு எடுக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த கிருபையை உணர்ந்து சொல்லணும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டங்க, சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உணர்ந்து ஒவ்வொரு முறையும் கிருபையில தாங்க நிற்கிறேன், கிருபையில தாங்க வாழ்றேன், கிருபையில் தான் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால தான் கத்துறேன். இதுக்கு முன்னாடி அந்த கிருபை ஏகப்பட்ட ப்ராசஸை பண்ணியிருக்கிறது. கிருபைக்குள்ள ஏகப்பட்டது அடங்கியிருக்கு. அது ஒரு பெரிய பேக்கேஜ். அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை சகலவிதமான சத்தியத்துல, ஆரோக்கியமான தேவனுடைய மகிமையின் வார்த்தையில உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேராய் நடத்துகிறவரே, கிருபைக்குள்ள பொதிந்து பாதுகாக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுடைய கிருபையே, எல்லாம் உடைய கிருபையே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கும். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி.
உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, உடைய தயவு அவர் மேல் இருக்கட்டும். கைவிடாதிருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.